நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், கரீனாக்காரன் ஒரு ஈவெண்ட்டை விட்டு ஸ்கேம் பண்ணியிருப்பான்னு. இந்த வாட்டி பெரிய ஸ்கேமா, அதாவது உலகத்திலேயே கேமில் இவனை மாரி பெரிய ஸ்கேம் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கா மாப்பிள்ள நம்ம கரீனாக்காரன். அப்படி என்ன ப்ரோ ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரீமியம்னு ஒன்று வந்திருக்கும். அந்த ப்ரீமியம் அதாவது 1லேருந்து 8 வரைக்கும் அந்த ப்ரீமியம் இருக்கும். சில பேர் 8 லெவலில் ப்ரீமியம் இருக்கும். அவங்களாம் ரொம்ப பாவம்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஸ்பெக்ட் பண்ணால் இவ்வளோ ஜொலிக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கே, வேறு லெவலில் இருக்கே, இன்ஸ்பெக்ட் பண்ணால் நல்லா இருக்கே அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சோகமான கதை என்னடான்னா, அதாவது மந்த் ஒரு மந்த்துக்கு போகும்போது நீங்கள் எவ்வளோ டைமண்ட் டாப்அப் பண்ணியிருந்தீங்களோ அவ்வளோ டைமண்ட் டாப்அப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கரீனாக்காரன் அப்படிப்பட்ட ஒரு இடத்த பண்ணி வச்சிட்டான். இதை யாருமே நோட் பண்ணவே இல்லை. ஏன்னா எல்லாருமே நீங்கள் டைமண்டாக ஃப்ரீயெல்லாம் கொடுத்துருக்கான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். மந்த்லி நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு டைமண்டு இவ்வளோ டைமண்ட் அவங்க டாஸ்க்கு கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தாதான் நீங்கள் அந்த ப்ரீமியமாக நான் உங்களுக்கு 8வது லெவல்லே இருக்க முடியும். ஏன்னா மினிமம் 4வது லெவலில் 5வது லெவல்லாம் இருக்காங்க. அவங்கள கூட பாவம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு டக்குன்னு குறைச்சி விட்டுருவாங்க. ஏன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் எவ்வளோ பெரிய ஸ்கேம் அடிச்சிருக்கான்னு மறக்காமல் நான் ஃபுல் வீடியோ போடுறேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோவில் மறக்காமல் பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பெரிய ஸ்கேம் யாராலையும் பண்ண முடியாது. நானே 1,20,000 டைமண்ட் தான்ப்பா டாப்அப் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட கொடுத்துருக்க எமோட்டு, அதாவது க்ளோவால் ஸ்கின்னு, அதுவும் இல்லாமல் இந்த அவதார், இதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படியா இருந்தாலும் ரிட்டர்ன் எடுத்துருவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா அவ்வளோவும் பர்மனெண்ட்டாக கொடுத்துருக்கேன்னு நம்மளை டாப்அப் பண்ண வைக்கிறதுக்காகவே இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க கரீனாக்காரங்க. இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக எதுக்குமே ஐடிக்கு நான் டாப்அப் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு வர்ற ஐடியை வச்சு நான் ஃப்ரீயாக விளையாட போகிறேன். நமக்கு ஸ்கின்னு முக்கியம் இல்லை கைஸ். அதாவது ஒரு ஸ்கின்னு முக்கியம் இல்லை, நமக்கு ட்ரெஸ்ஸு முக்கியம் இல்லை. ஓகேவா? ஒரு ஸ்கில்லு மட்டும்தான். நீங்கள் பிளேயரா இல்லையான்றதுக்கு ஒரு ஸ்கில்லு தான் முக்கியம். உங்களுக்கு முக்கியமாக அதை தான் பண்ணும். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.